காலையிலிருந்து பலவிதமான செய்திகள். தைவானுக்குள்ள நான்சி பெலோசி அவர்கள் வருவாங்களா மாட்டாங்களா? இந்த செய்திகள் யார் இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைவானுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாளைக்கு இரவு அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ட்வீட்டை போடுறாங்க. அந்த ட்வீட் போட்ட கரெக்டாக அரை மணி நேரத்தில் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், எங்களுடைய இராணுவம் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நான்சி பெலோசி அவர்கள் வந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க நான்சி பெலோசி அவர்கள். சிங்கப்பூரில் இருந்து அடுத்த பயணம் அப்படிங்கிறது மலேசியாவா இல்லை மலேசியாவுக்கு பிறகு தைவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பலரும் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த தைவானை ஏன் சீனா இந்த அளவுக்கு ஒரு பிடியாக பிடிச்சிட்டு இருக்காங்க? சீனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், எங்களுடைய இராணுவம் அதெல்லாம் வேடிக்கை பார்க்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவை சார்ந்த பல தலைவர்களும் கண்டிப்பாக நான்சி பெலோசி அவர்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லி உலக அரசியலை பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ நான்சி பெலோசி அவர்கள், நான் ஆசிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறேன், ஆசிய நாடுகள் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஆசியாவுக்கு அப்படின்னு சொல்லலை. இந்த ஆசிய நாட்டு பயணம் அப்படின்னு சொல்லும்போது நான்சி பெலோசி அவர்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் இருக்குது, மலேசியா இருக்குது, ஆனால் தைவான் மட்டும் இல்லை. ஆனால் நாடுகளுக்கு போகிறேன்னு சொல்லும்போது தான் இங்கே சீனாவுக்கு இடிக்குது. ஸோ ஆசிய நாடுகளில் தைவானும் ஒரு நாடு தானா? தைவான் எங்களுடைய நிலப்பகுதி, ஒன் சீனா பாலிசியை நீ மதிப்பதே கிடையாத அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இப்போ சீனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவு நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை களமிறக்குவோம் அப்படின்னு சொன்ன சீனா இன்றைக்கி அவங்களுடைய ட்ரில்ஸ் எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு நடத்திட்டும் வராங்க. அவங்களுடைய வான்படையை வச்சு, விமானப்படையை வச்சு தைவானுடைய வான்பரப்பில் பல நேரங்களிலும் ஏதாவது விமானம் வருதா அப்படிங்கிற ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்குள்ளே வந்தாங்கன்னா தைவான் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக அது சீனாவுக்கு எதிரான போர் முழக்கமாக இருக்கும். அந்த போர் முழக்கம் வராமல் இருப்பதற்காகத்தான் சீனா நான்சி பெலோசி அவர்களை எங்கே வர வேண்டான்னு சொல்கிறாங்க, தைவானுக்குள்ளே வர வேண்டான்னு சொல்கிறாங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,40,00,000 நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2,40,00,000 நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்டாக நம்ம ஒரு கணக்கு போட்டாலும் 100 தைவானியர்களுக்கு ஒரு சீன வீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான சீன வீரர்களை தைவானை சுற்றி வளைக்க சீனாவுக்கு தேவைப்படும். ஸோ தைவானை சுற்றி வளைக்க சீனாவுக்கு 2 லட்சம் இராணுவ வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு லேண்டிங் வெசல் வேணும், அதாவது கப்பல் வேணும். இதே மாதிரியான லேண்டிங் வெசல்ஸ் சீனாவிடம் ஒரு 5-6 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5-6 லேண்டிங் வெசல்ஸ் வழியாக சீனாவினுடைய இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 இராணுவ வீரர்களை தான் அங்கே நிலைநிறுத்த முடியும். அப்படி நிலைநிறுத்திய பிறகு பல மைல்கள் கழிந்து மீண்டும் அவங்களுடைய ஒரு 50,000 இராணுவ வீரர்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே தைவானுடைய வெறியாட்டம் இங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா தைவானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவங்க நாட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. 2008 அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பலவிதமான கம்ப்யூட்டர் வழியாக இயங்கக்கூடிய கன்னி வெடிகளை தைவான் முழுவதும் புதைத்து வைத்திருக்கிறார்கள். இதை யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதற்கு சுவிட்ச் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளில்லா விமானங்கள் அப்படிங்கிறதும் தைவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே தைவான் ஜூலை 26 கரெக்டாக 5 தினங்களுக்கு முன்னாடி, நாங்களும் விமானப்படையை வச்சுருக்கோம், நாங்களும் சுரங்கங்களை வைத்திருக்கிறோம், இங்கே பல ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை சும்மா வெளியில் எடுத்து காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகுதுங்கிற கணக்கில் தைவான் இன்னும் பல சுரங்கங்களை வைத்திருப்பதாக செய்திகளை கூறுகின்றன. அது மட்டும் கிடையாது, நான் சொன்னேன்ல லேண்ட் வெசல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த தைவான் அப்படிங்கிறது ஒரு தீவு. இந்த தீவில் வந்து இறங்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதுமாக மனிதர்கள் கடக்க முடியாத அளவுக்கான பலவிதமான தடங்களை இப்போதே ஏற்படுத்தி வருகிறார்கள் தைவானை சார்ந்தவர்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம ஏதாவது ஒரு தீவை பார்க்க போகிறோம், இல்லாட்டி அலைகளால் பெரிய அளவு பிரச்சனை இருக்கக்கூடிய கடல் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடல் பகுதியை சுற்றிலும் நிறைய கம்புகள் அப்படிங்கிறது எல்லாமே அங்கங்கே இடத்துல சொருகி நட்டி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா, சீக்கிரமாக அந்த பாதையை அலைகள் கடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாதும் அப்படிங்கிறதுக்காகத்தான்.
இதே மாதிரியான ஒரு கட்டமைப்பை இப்போ தைவான் அரசாங்கம் ஏற்படுத்தி வருகிறது. ஸோ சீன வீரர்களால் நினைச்சபடி உள்ள வந்து விளையாட முடியாது. ஏன்னா தைவான் எல்லாத்துக்குமே தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தைவானுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியிலிருந்து மட்டுமே உள்ள என்ட்ராக முடியும். ஸோ சீன வீரர்கள் நினைச்சாலும் 1-2 வழிகள் மட்டுமே இருக்கும். மீதம் இருக்கும் எல்லாமே காடு, அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் கண்ணி வெடிலாம் புதைச்சி வச்சிருக்காங்க. அங்கேயும் இவங்களுக்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அங்கே ஃபுல்லாக தைவானுடைய வீரர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே அமெரிக்காவினுடைய CIA உளவு அமைப்புகள் தான் இவங்களுக்கு ட்ரைனிங்கை கூடுதலாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு செக்யூரான இடம் தான் தைவான். அந்த தைவானை தொட்டது சீனா அப்படின்னா பின்னாடியே யாரெல்லாம் வருவாங்க? ஜப்பான் வருவாங்க. கண்டிப்பாக சீனாவை அடிக்க ஜப்பான் காத்துட்ருக்காங்க. ஜப்பான் வந்து நிற்பாங்க. ஆஸ்திரேலியா வருவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்க இராணுவம் வரும். ஆமாம், வேறு வழி இல்லை. ஏன்னா அமெரிக்கா ஜப்பானில் இருக்கும்போது, அதாவது ஜோ பைடன் அவர்கள் ஜப்பானில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ வந்து தைவானை தொட்டினா என்னுடைய இராணுவம் அதற்கான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன கொஞ்சம் நேரத்திலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை சொல்லுது, இது அமெரிக்காவினுடைய கருத்து கிடையாது, ஜோ பைடன் அவர்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம், ஆனால் தைவானுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. 1996 இதே தைவானை பிடிப்பதற்கு சீனா விரும்பியதுன்னா படைகளை அனுப்ப ரெடி ஆகிட்டாங்க. அப்படி படைகளை அனுப்ப ரெடியாக இருக்கும்போது தான் அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன தெரியுமா செஞ்சார்? 2 விமானம் தாங்கி கப்பலை அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 விமானம் தாங்கி கப்பல் தைவானை நோக்கி வருகிறது. இந்த செய்தி யாருக்கு போகுது? சீனாவுக்கு போகுது. ஐயோ, அமெரிக்கா களம் புகுந்து விட்டது, இதுக்கு மேலே நம்ம போய் தைவானை பிடிக்க முடியாதா, அப்படியே திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய படைகளுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. சீனா அவங்களுடைய படையை வாபஸ் வாங்குறாங்க. 15க்கும் அதிகமான ஆழ்கடல் துறைமுகங்கள் அப்படிங்கிறது தைவானில் இருக்கு. ஸோ இந்த ஆழ்கடல் துறைமுகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சீனாவினுடைய கைவசம் வந்துவிட்டது என்றால் சீனாவினுடைய கப்பற்படையினுடைய பலம் அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்கும். அதனால தான் தைவானை அவங்க ரொம்ப பெரிய அளவில் நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சீனாவை கண்டிப்பாக ஒடுக்க வேண்டும் என்றால், சீனாவை அடிக்க வேண்டும் என்றால் அதற்கு தைவான் தான் சரியான இடம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அப்படின்னா உண்மையிலேயே தைவான் சீனாவினுடைய ஒரு பகுதியா? இந்த ஒரு கேள்வி நம்மள பலருக்கும், உங்ககிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, எதுக்கு சீனா வந்து தேவையில்லாமல் தைவானை தொட்டுட்டு இருக்காங்க? இல்லை சீனா தைவான் வந்து சீனாவுக்கு ஒரு நிலப்பகுதி தானே அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வரலாறு அப்படி சொல்லலை மக்கா. அது என்ன தெரியுமா சொல்லுது? 1928 அதுக்கு முன்னாடிலாம் நம்ம போக வேண்டாம். அதுக்கு முன்னாடிலாம் பல விதமான ராஜ குடும்பங்கள் பல இடங்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கும். அதில் குறிப்பாக கிங், அதாவது QING அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரபுவை பற்றிலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப வழ கொழன்னு இருக்கும். 1928 கியோ மின்டாங் அப்படிங்கிறவர் தான் இந்த சிதறி கிடந்த சீனாவை ஒன்றிணைக்கிறார். இதுதான் சீனாவினுடைய ரீயூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நடந்தது 1928. இந்த நேரம் அப்படி ஒருங்கிணைந்த பகுதிகள் எல்லாமே சேர்த்து அவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, ROC. ஸோ கியோ மின்டாங் அப்படிங்கிறவர் தான் இதை ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனுடைய பெயர் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா, ROC. இந்த நேரத்தில் தைவான் இதன் கூட இணைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த நேரத்தில் தைவான் அப்படிங்கிற அந்த தீவு பகுதி ஜப்பான்கிட்ட இருக்குது. ஸோ ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு சொல்கிற ROCயில் தைவான் கிடையாது. 1945 2வது உலகப்போர். இந்த 2வது உலகப் போரில் என்ன நடக்குது? ஜப்பான் தோல்வியடைய மாதிரி இருக்கிறனால வேறு வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பல நிலப்பகுதிகளை விட்டு கொடுக்குறாங்க. அப்படி விட்டு கொடுத்த ஒரு பகுதி தான் இந்த தைவான். ஸோ இந்த நிலப்பகுதியை இந்த ROC கூட இப்போ என்ன செய்கிறாங்க? இணைக்கிறாங்க. ஸோ தைவானை ROC கூட அவங்க இணைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன 4வது வருடத்திலேயே மிகப்பெரிய அளவு ஒரு யுத்தம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த யுத்தம் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது இந்த ROC அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசாங்கத்துக்கும் அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிற பார்ட்டி, அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய மிலிட்ரி, இவங்களுக்கு இடையே ஒரு சிவில் வாராக மாறுது. ஸோ 1949 தான் இந்த ROC அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதியும், அடுத்ததாக பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா, அதாவது PRC, இப்போ நம்ம சீனான்னு அழிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி அப்படிங்கிற ஒரு பெயர் என்பது கொடுக்கப்படுகிறது. இந்த PRC தான் சீனா. அதுக்கு முன்னாடி இருந்த ROC வந்து சைனா கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சிவில் வார் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாட்டி கம்யூனிஸ்டினுடைய அந்த மிலிட்ரி PRC அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி அறிவித்தார்கள் அல்லவா, அந்த நிலப்பகுதியில் தைவான் இல்லவே இல்லை. சொல்லப்போனால் ROC தனியாகவே இருக்காங்க. இப்போ இந்த ROC அப்படிங்கிற ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா தைவான் உள்ளடக்கிய ஒரு பகுதி. ஸோ அது ஒரு குட்டி பிரதேசமாக சுருக்கப்பட்டு PRC அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா என்பது ஒரு பெரிய நிலப்பகுதியாக அறியப்படுகிறது. இப்போ ROC, இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு சொல்கிற தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலப்பகுதி, பெரும் நிலப்பகுதியை நீங்கள் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அது என்னுடைய நாடு தான், அதை நாங்கள் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தைவான் சொல்கிறாங்க.
ஆனால் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இந்த பிஆர்சிஎம் என்ன சொல்கிறாங்க, அந்த தைவான் எங்களுடைய நிலப்பகுதி தான், அதை நாங்கள் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படித்தான் இந்த சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 1945 ஐநா சபை உருவாக்கப்பட்ட போது ஐநா சபையினுடைய அங்கமாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்ஓசி தான். அதாவது இப்போது தைவானை உள்ளடக்கிய பழைய சீனா அப்படின்னு சொல்கிற ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா. அதன் பிறகு 1949 தான் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஐநா சபையில் நான் தான் உண்மையான சீனா அப்படின்னு சொல்லி யார் அந்த பதவியை எடுத்துக்கிறாங்க, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படின்னு அழைக்கப்படுற நவீன இப்போ இருக்கக்கூடிய சீனா. அவங்க அங்கே வந்ததுனால ஆர்ஓசிக்கு அங்கே இடம் இல்லாமல் போகுது. யாருக்கு? தைவானுக்கு அங்கே இடம் இல்லாமல் போகுது. இப்போ பிஆர்சி அப்படிங்கிற இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா என்ன சொல்கிறாங்க, தைவான் அப்படிங்கிறது என்னுடைய நிலப்பகுதி தான், நாங்கள் எல்லாமே ஒன் சீனா பாலிசியில் இருக்கோம், ஒன் சீனா, இது எல்லாமே ஒரே சீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தைவானும் நாங்கள்லாம் ஒரே சீனா தான், ஆனால் நாங்கள் தான் அதுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ஓவராலாக 1928 1949 வரை நடந்த இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தைவான் தனி பிரதேசமாக மட்டுமே இருந்திருக்கிறது. அது அந்த ஜப்பான்லேருந்து சரண்டர் ஆகும்போது இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட அந்த தருணத்தில் 4வது வருடத்திலே ஒரு யுத்தம் நடந்ததுனால இந்த யுத்தத்தை மிகப்பெரிய அளவு அவங்களுடைய ஆதரவுக்காக இல்லாட்டி அவங்களுடைய கோட்பாட்டுக்காக அதை கம்யூனிஸ்டுகள் சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவாக அந்த நாடு மறுபடியும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்படும் போது முதன்மையாக இருந்த நாட்டை யார் பறிச்சுக்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்ந்த அவங்க எல்லாருமே பறித்து கொண்டு அதுக்கு ஒரு புதிய பெயரை அறிவித்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா தான் சீனா, ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படிங்கிறது சீனா கிடையாது அப்படின்னு சொல்லி உலக அளவில் நம்ப வைக்கப்படுகிறது. இதை யாரும் ஆமோதித்தார்கள். ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தாங்க. ஏன்னா தைவான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாடு, அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா சீனாவை நம்மளால் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால உலக அரசியலில் தைவானுக்கு ஒரு தனி அங்கத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அந்த பிரச்சனை தான் 1949 ஏற்பட்ட பிரச்சனை தான் 2022 வரையிலும் நீண்டு வருகிறது. ஸோ தைவான் அப்படிங்கிற ஒரு நாடு அவங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு இருக்கும்போது சீனா நீ நாடே கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் வருது. இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை நடக்கணும்னா அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய வீரியம் இருக்கணும், அந்த மக்கள் எவ்வளோ பெரிய அளவில் அவங்களுடைய சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினை அப்படிங்கிறதே பேசுறது கிடையாது. தைவானில் இருக்கக்கூடியவங்க நான் இந்த சீனா கூட போகிறேன் இல்லை நம்ம தனியாக இருக்கணும் அப்படிங்கிற பிரிவினையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய 2 கோடி மக்களும் நாங்கள் தனியானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்போவே இருந்துட்டு இருக்காங்க, இப்போதும் அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ தைவான் அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா ஆர்ஓசியில் நான்சி பெலோசி அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா என்கிற தைவான் தனி நாடு அந்தஸ்தை பெற்றுவிடும். அந்த பயம்தான் இப்போ சீனாவுக்கு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த காணொலி? ரொம்ப டீட்டெயிலாக நல்ல பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் புரியுறதுக்கு. 1க்கு 2 முறை. ஏன்னா இங்கே பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனாவை பற்றியும் பேசுகிறோம், ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படிங்கிற தைவானை பற்றியும் பேசுகிறோம். 1க்கு 2 முறை கேட்டு பாருங்கள், நல்லா புரியும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.